உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் சொன்ன அந்த வார்த்தையை இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்தார். ஆகவே கர்த்தர் நமக்கு தருகிற ஒவ்வொரு உயர்வுகளையும் மேன்மைகளையும் நாம் அனுபவிக்கும் போது தேவன் நம்மிடத்தில் ஏராளமான காரியங்களை எதிர்பார்த்தாலும் அதில் பிரதானமாய் நாம் அவருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறபடினால் உண்மையாய் இருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை துதிக்க ஒவ்வொரு அனுபவங்களை கர்த்தர் தருவார் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் தியானத்திற்காக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் என்ன செய்யலையாம், காணப்படவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நாம் தானியேலை குறித்து நம்ம பிரமிக்கிறோம். ஏன்னா தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாய் இருந்தது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் அவன் காரியம் எப்படி இருந்தது? அப்ப தானியேல் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பான்? அதிகாரத்தில் இருப்பது பெரிய ஆசீர்வாதம், பதவிகளில் இருப்பது பெரிய ஆசீர்வாதம், நல்ல உயர்ந்த பொறுப்புகளை வகிப்பது பெரிய ஆசீர்வாதம், தேசத்தில் எல்லாரும் திரும்பி பார்க்கிற நிலையில இருக்கிற அந்த உயர்வான ஸ்தானம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். உண்மைதானா? அதுவும் அடிமையா போனவனுக்கு இப்படிப்பட்ட உயர்வுனா எவ்வளோ பெரிய கிருபை. யோசிச்சு பாருங்க. அறிமுகம் இல்லாத தேசத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான அனுபவம்னா அது உண்மையிலே சந்தோஷமான ஒரு காரியம் தானே. இந்த தானியேலை பாருங்களேன், எல்லா விதத்திலும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி இருந்தா. அப்ப இந்த உயர்வெல்லாம் அவன் நினைச்சு பார்க்கும்போது உண்மையா இருந்தபடினால என்ன நீங்க ஜெயம் பெறுகிறவனா வச்சிருக்கீங்க ஆண்டவரே, உண்மையா இருக்கிறபடினால என்ன ஞானவானா நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, உண்மையா இருக்கிறதுனால ஒரு விசேஷித்த ஆவியை எனக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே, உண்மையா இருக்கிறபடினால சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாமல் இருக்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. என் வேலைக்கு எத்தனையோ பேர் எதிராக செயல்படுறாங்க, என் ஜீவனுக்கு எதிராக எத்தனையோ பேர் எதிராக எழும்புறாங்க. ஆனால் அவர்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க என்னை ஒப்பு கொடுக்காம அதே ஸ்தானத்தில் மாத்திரமல்ல அதற்கு மேலவும் என்னை உயர்த்தி என்னை அழகு பார்க்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தானியேலின் அனுபவம். அப்ப உண்மையா இருப்பது சவாலான காரியம், உண்மையா இருப்பது எளிதல்ல. நீங்க உண்மையா இருப்பதை மனிதர்கள் விரும்ப மாட்டார்கள், நீங்க உண்மையா இருப்பது சத்துருவுக்கு பிடிக்காது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. ஆமா, வந்துட்டாரு ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர், எல்லாத்திலையும் உண்மையா தான் என்ன செய்ய வரான் இருப்பாராம். இப்படி நக்கல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் சின்சியரா இருந்து பாருங்க, கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்பாக நீங்க உண்மையா இருக்கிறத வெளிப்படுத்தி நடந்து பாருங்க, உங்களை இந்த உலகம் என்ன செய்யாது, வரவேற்காது. இந்த உலகம் உங்களை என்ன செய்யாது, பாராட்டாது. அல்லேலூயா. எப்படியாவது உங்க உண்மையில் இருந்து நீங்க வழி விலக ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இவங்களுடைய பேரை கெடுக்க முடியுமா, இவங்களுடைய ஸ்தானத்திலிருந்து இவங்களை விழத்தள்ள முடியுமா, இதுக்கு தான் இந்த உலகம் என்ன செஞ்சிட்டு இருக்கும், போராடி கொண்டே இருக்கும். தானியேலுக்கு அப்படிதான் இருந்துச்சு. அல்லேலூயா. தானியேல் வாழ்ந்த நாட்களில் அவனுக்கு எதிராக ஒரு 120 பேர் எழும்பி அவனை ட்ரை பண்ணாங்க. எப்படியாவது இவனுடைய பெயருக்கு களங்கத்தை உண்டாக்கிடணும், இவன் வகிக்கிற அந்த பொறுப்புல இருந்து இவன் என்ன செஞ்சிடணும், விழ தள்ளிடணும். இவன் 120 பேர் நமக்கு ஹெட்டா, அதுல 3 பேர் பிரதானிகளா இருக்காங்களா, அதுல இவர் முக்கியமான நபரா, எங்கேயோ இருந்து வந்தவன், பிழைப்புக்காக வந்தவன், வெளிநாட்டுக்காரன், நமக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இவன் நம்ம மேல அதிகாரியா இருப்பதை நம்ம அனுமதிப்பதா, அல்லது இவன் உயர்த்தப்பட்டு இருக்கும் போது இவனுடைய அதிகாரத்துக்கு கீழே நாம இருப்பதா விடக்கூடாது என்று ஒரு பெரிய டீமே என்ன செஞ்சது, தானியேலுக்கு விரோதமாக வேலை செய்தார்கள். ஆனா அவங்களுடைய ரிப்போர்ட் தான் அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடினால அவன் மேல் சுமத்த. அல்லேலூயா. அப்ப நீங்க உண்மையா இருக்கும்போது உங்க மேல பழி சொல்றதுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, இருப்பான். வீணான பழியை உங்க மேல போடுறதுக்கு ஆயத்தமா என்ன செய்வாங்க, நீங்க செய்யாததை செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்க,
நீங்கள் போகாத இடத்துக்கு போனீங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்க்காததெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததுலலாம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்றதுனால இவங்களுக்கு உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளோ நாள் நம்ம உண்மையை கட்டி காத்து நமக்கு கிடைச்ச இந்த பட்டம், நமக்கு கிடைச்ச இந்த பேரு இப்படி ஒரு அவமான பேரா மாறிட்டே. ஆகவே இனிமே நான் உண்மையா இருக்கவே மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை வீண் பழிகள் உங்க மேல சுமத்தப்பட்டாலும், நீங்க உண்மையாவே என்ன செய்யணும்? இருந்தாதான் கண்டிப்பா கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். இந்த தானியேல் 2 விஷயத்துல உண்மையா இருந்தான். அவன் சொல்றான் பாருங்க 22வது வசனத்துல, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததே இல்லை அப்படின்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் மேல பழி சுமத்துவதற்கு எத்தனையோ காரியங்களை தேவனுக்கு அடுத்த காரியத்துல தேடுறாங்க. அப்ப தேடும் போது அவங்க கண்டுபிடிச்சது இவர் ஜெபம் பண்றாரு அப்படின்ட்டான். அல்லேலூயா. இவர் ஒரு பெரிய ஆபீசர், லஞ்சம் வாங்கிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்னா ஓகே. ஆனா இவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? இவர் ஜெபம் பண்றாரியா? கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? வேடிக்கையா இருக்குல்ல? அல்லேலூயா. ஆனா அந்த நாட்டில் புதிதாய் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஒரு 30 நாள் ராஜாவை தவிர வேற யார்கிட்டையும் வேண்டுதல் செய்யக்கூடாது. எந்த தெய்வத்தினிடத்திலையும் வேண்டுதல் செய்யக்கூடாது, எந்த மனிதனிடத்திலும் வேண்டுதல் செய்யக்கூடாது. வேண்டுதல்னு ஒன்று செஞ்சா ஒரு 30 நாள் யார்கிட்ட மட்டும்தான். இப்போ இந்த காரியத்தை தானியேல் என்ன செய்யறாரு? செய்யல. ராஜாட்ட வேண்டுதல் செய்யாம அவர் யார்கிட்ட வேண்டுதல் செய்யறாரு? தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அப்ப சட்டத்தின்படி தானியேல் செஞ்சது தப்பு, சட்டத்தின்படி குற்றம். அன்றைக்கு இருந்த அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தானியேலுக்கு எதிராக அவங்க போட்ட சதி திட்டத்தில் இப்ப யார் மாட்டிட்டா? தானியேல் வசமா மாட்டிட்டாரு. அப்ப இந்த சத்துருக்கள் எல்லாம் நினைச்சாங்க நம்ம காரியம் ஜெயமாய் முடிந்தது, நம்ம நினைச்சபடியே தானியேல் என்ன செஞ்சாச்சு? குற்றப்படுத்தியாச்சு. ராஜா அவனை எப்படியாவது விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாயங்காலம் வரைக்கும் ட்ரை பண்ணும்போது இவங்க ராஜாட்ட சொல்றாங்க, நம்முடைய மேதிய பெர்சிய சாம்ராஜ்ய சட்டத்தின்படி ராஜாவே நினைச்சாலும் இந்த சட்டத்தை நிச்சய முடியாது, மாற்ற முடியாதுல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, உங்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கும்போதே அப்படித்தானே நாங்க ஒப்புதல் வாங்கணும். ராஜாவே வேற வழி இல்லாம கட்டளையிட்டான். தானியேல் செஞ்சது தப்பு, தீர்ப்பு வழங்கப்பட்டது. எப்படி இருக்கும் அந்த கோர்ட்ல? அவன் செஞ்ச தவறுக்கு தண்டனையா அவன் இப்ப எங்க போடப்படணும்? சிங்க கெபில போடப்படணும். வேற வழியே கிடையாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. நீங்க சில நேரத்தில் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தா இப்படி சில பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். நீங்க பதில் சொல்ல முடியாத சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். ஒரு இக்கட்டுல நீங்க மாட்டிக்கொண்டு அதுல இருந்து வெளிவர முடியாதபடிக்கு திகைக்கும் ஒரு சூழ்நிலை என்ன செய்யலாம்? உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாம போகலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையா இருக்கிறதுல மட்டும் உறுதியா இருங்க. தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுல எப்படி இருங்க? உறுதியா இருங்க. இந்த தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அவன் ஜெபம் பண்றதுலையும் ஸ்தோத்திரம் பண்றதுலையும் அவன் ஸ்டாப் பண்ணவே இல்லை. 3 வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஒரு நாள் அவன் யாருக்காகவும் என்ன செய்யல? நிறுத்தவே இல்லை. தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். ஏன்னா என்னுடைய தேவனுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அல்லேலூயா. ராஜாவின் சட்டம் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தேவன் எழுதி கொடுத்த சட்டம் மாற்றப்படுவதற்கு என்ன இல்லை? வாய்ப்பு இல்லை. மனித வணக்கம் தேவனால் அங்கீகரிக்கப்படாது. தேவன் அதை எதிர்க்கிறார். அவருக்குரிய மகிமையை வேற யாருக்கு என்ன செய்ய முடியாது. ராஜாவே நீர் புகழ் பெற்றவரா இருக்கலாம், நீர் மகாராஜாவா இருக்கலாம், என்னுடைய அன்புக்குரியவரா இருக்கலாம், என்னை நீர் அதிகமா நேசிக்கிறவரா இருக்கலாம். அதற்காக இந்த தவறை என்னால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. என் தேவனை நான் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர முடியாது. இதுல தானியேல் எப்படி இருந்தாரு? உறுதியா இருந்தார். அதனாலதான் அவன் தைரியமா சொல்றான், தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்? குற்றமற்றவனா இருந்தேன். தேவனுடைய பிள்ளைகளை நாம இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறோம். நீங்க இந்த 2 விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல முதலாவது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா.
ஆண்டவர் நம்மளெல்லாம் பெரிய பெரிய சோதனைகளெல்லாம் வச்சு சோதிப்பாரா? தெரியாது, சோதிக்கலாம். மறைமுகமா சோதிப்பாரா? தெரியாது, சோதிக்கலாம். வெளியரங்கமா தான் சோதிப்பாரா? தெரியாது, சோதிக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட தானியேலுக்கு முதல்ல ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. ராஜாவின் போஜனத்தினால நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன், அதற்கு தன்னை விலக்கி காத்து கொண்டான். இது வெளியே யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அந்த உணவு வழங்குகிற அந்த பொறுப்பாளருக்கும் தானியேலுக்கும் அவனுடைய 3 நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இவங்க ஏன் இந்த டெடிகேஷனோடு இருக்கிறாங்க, இவர்கள் ஏன் இந்த பிரதிஷ்டையோடு இருக்கிறார்கள், இவர்கள் ஏன் தங்களுடைய சரீரத்தை நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோம் என்பதில் உறுதியா இருக்கிறாங்கன்னு மற்ற யாருக்குமே என்ன செய்யாது. மற்றவங்கள ராஜ போஜனம் கிடைச்சதை விடாத அனுபவி ராஜா அனுபவின்னு இருக்கும்போது இவங்க சொல்றாங்க எங்களுக்கு அது வேண்டாம். 10 நாட்கள் எங்களை என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்க. வில்லிங்க அந்த டெஸ்டுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. வாலண்டியரா முன் வந்து இந்த பரிசோதனைக்கு நாங்கள் ஆயத்தம், நீங்க எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ராஜாவின் போஜனத்தை சாப்பிட்றவங்களுக்கும் அந்த போஜனத்துக்கு விலகி இருக்கிற எங்களை நீங்க பரிசோதித்து பாருங்கள் என்று சொன்னபோது யாருடைய முகம் கலையா இருந்துச்சு? தானியேலும் அவனுடைய 3 நண்பர்களையும் பரிசோதித்து பார்த்தபோது இவர்களுடைய முகம் தான் எப்படி இருந்தது, கலையாயிருந்தது. பாருங்க, இந்த பிரதிஷ்டை இது யாருக்காக? இது தேவனுக்காக. அடிமையா வந்திருக்கோம், செத்துருவோம் நினைச்சோம், ஆனா சாகாம பிழைச்சிருக்கோம். ஏதோ அடிமையா தான் வேலை பார்க்க போறோம்னு நினைச்சோம், அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது, அதற்கான பயிற்சி முற்றிலும் இலவசமா கிடைக்குது. அல்லேலூயா. ராஜா நமக்கு கேட்காமலே சகல சௌகரியங்களை என்ன செய்கிறார், ஏற்படுத்தி தருகிறார் என்பதற்காக தேவனுக்கு அடுத்த காரியத்தை விட்டு கொடுக்க நாங்க ஆயத்தமா இல்லை என்பதில் தானியேல் எப்படி இருந்தான் சொல்லுங்க, உண்மையா இருந்தான். ஆமென். God is no fool அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஒரு ஆசிரியர் எழுதினார். அவர் அந்த புத்தகத்தை எழுதும்போது அதுல ஒரு கட்டுரையில் ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கிறார் ஒரு மனிதனை குறித்து. அந்த மனுஷன் சொன்னானா, நினைச்சானா மனசுக்குள்ள, எனக்கு மட்டும் நிறைய பணம் இருந்துச்சுன்னா நான் அந்த பணத்தை ஆண்டவருக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் தாராளமாக என்ன செய்வேன், கொடுப்பேன்னு நினைச்சான். என்ன பண்றது, எனக்கு வர்ற வருமானம் என் தனிப்பட்ட செலவுக்கும் என் குடும்பத்துக்குமே போதுமானதா இருக்கு, அதனால என்னால் யாருக்கு கொடுக்க முடியல, ஆண்டவருக்கு கொடுக்க முடியல அப்படின்னு தன்னையே திருப்திப்படுத்தி கொண்டான். அதோட நிறுத்தாம சொன்னானா, எனக்கு மட்டும் நிறைய நேரம் கிடைச்சதுன்னா ஆண்டவருக்காக நான் எதாவது என்ன செய்வேன், செஞ்சுட்டே இருப்பேன், நான் சும்மாவே என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். என்ன பண்றது, எனக்கு இருக்கிற நேரம் உழைக்கிறதுக்கும் என் குடும்பத்தோட நேரம் செலவு பண்றதுக்கு தான் எப்படி இருக்கு, போதுமானதா இருக்கு, எனக்கு டைமே இல்லைன்னா. அல்லேலூயா. அதோட நிறுத்தல. அவன் சொன்னான், எனக்கு மட்டும் தாளந்த கடவுள் தந்தார்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா, அந்த பாஸ்டர் மாதிரி நான் நிறைய மைக் எடுத்து பாடிட்டேன்னு செய்வேன், இருப்பேன், எங்க போனாலும் சுவிசேஷத்தை சொல்லிடுவேன், யாரை பார்த்தாலும் இயேசுவின் நன்மை என்ன செய்வேன், பகிர்ந்து கொள்வேன், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி இயேசுவுக்காக எதையாவது நான் செய்வேன். என்ன பண்றது, எனக்கு தான் கிருபையே இல்லையே, தாளந்தே இல்லையே, குரல் வளமே இல்லையே, எனக்கு 4 பேரை பார்த்தா தைரியமே இல்லையே, கூச்சமா இருக்க, அதனால அப்படின்னு சொல்லணும். கடவுள் பார்த்தாராம், ஓஹோ நீ பணம் இல்லை, நேரம் இல்லை, தாளந்து இல்லைன்னு குறைவுபடுறியாப்பா, நான் எல்லாருக்கும் தாராளமாக கொடுக்கிற தேவன், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு நிறைய பணத்தை கொடுத்தார், நிறைய நேரத்தை கொடுத்தார், தாளந்துகளையும் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் இருக்கு, அதுக்கு மிஞ்சி என்ன இருக்கு, ஆனால் அப்படியே தான் இருக்கான். 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா ஆண்டவருக்கு என்ன செய்யல, அவன் கொடுக்கவே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியில் அவனுடைய பணம் முதலீடு செய்யப்படவே இல்லை. இப்போ நிறைய நேரம் இருக்கு, ஓய்வு நேரம் அதிகமாக இருக்கு, சும்மா படுத்து படுத்து என்ன செய்யறான், தூங்குறான், ஊரெல்லாம் சுற்றி சுற்றி வரான். ஆனால் பாருங்க, ஆண்டவருக்காக எனக்கு நேரம் இருந்தால் எதையாவது செய்வேன்னு சொன்ன ஆள் இப்போ ஒன்றுமே என்ன செய்யலை. திறமையும் தாளந்து இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தில் ஓடி ஓடி உழைப்பேன்னு சொன்னா பார்த்தீங்களா, ஒரு வேலை செய்யலை. ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஒன்றும் இல்லைன்னு வருத்தப்பட்டதுனால உனக்கு எல்லாமே என்ன செஞ்சேன், நான் கொடுத்தேன், கொடுத்ததெல்லாம் நீ உபயோகப்படுத்துவேன், நான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி என்ன செஞ்சேன் பார்த்தேன், ஆனால் நீ ஒன்றையும் நீ என்ன செய்யலை, பயன்படுத்தலை, உனக்கு எதுக்கு நான் இதெல்லாம் கொடுத்து அப்படின்னு எடுத்துட்டாராம். அல்லேலூயா.
இப்போ புலம்புனா, ஆண்டவரே நீங்க எனக்கு தந்த அந்த நிறைய பணம் இன்னும் கொஞ்ச நாள் என்கிட்ட இருந்திருந்ததுன்னா நான் அதை செஞ்சிருப்பேனே, இதை செஞ்சிருப்பேனே, இந்த நேரம் மட்டும் எனக்கு இருந்திருந்து நான் அப்படி போயிருப்பேனே, இப்படி பண்ணியிருப்பேனே, இந்த தாளந்து என்னை விட்டு போயிட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாம இருக்க அப்படி புலம்போது கடவுள் சொன்னாரா, வாய மூடு. கற்பனை கதை தான், அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் சிந்திக்கணும். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உண்மையா இருந்த தானியேலை சிந்திச்சுட்டு இருக்கோம். நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? ஆண்டவர் அப்படின்னு வந்தா நம்ம உண்மையா இருக்கிறோமா? அல்லேலூயா. உங்க இருதயத்தில் ஆண்டவர் அந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா? ஆராதனை அப்படின்னா முழு இருதயத்தோட நம்ம ஆராதிக்கிறோமா? முழு பலத்தோட நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? உண்மையா அவரை நம்ம தேடுறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அடுத்த காரியம் அப்படின்னு வந்தா அவரை நம்ம முதலிடத்தில் வைக்கிறோமா? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். என்ன சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு சொன்ன பவுல் தீமோத்தேயும் இன்னும் தன்னிடத்தில் வரல, சீலாவும் தன்னிடத்தில் வரல. அத்தனை பட்டணத்தில் தனியா தான் இருக்கிறாரு. ஆனா தனியா இருக்கிற அந்த பவுல் அவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் ஊழியத்தை ஆரம்பிப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். நம்ம என்ன செய்யல? ரெஸ்ட் எடுக்கல. அந்த பட்டணத்தை சுற்றி வலம் வந்தான். அங்க நடக்கிற காரியங்களெல்லாம் அவன் கவனிச்சான். அங்க இருக்கிற மக்களுடைய நிலைமையெல்லாம் அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். ஆவியில வைராக்கியம் கொண்டான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப காலத்தை வீணாக்கல, நேரத்தை வீணாக்கல, தனக்கு கிடைத்த வாய்ப்பை வீணாக்கல. என் கூட அசோசியேட்ஸா இருக்கிறவங்க வந்தாதான், எனக்கு உதவி செய்யறவங்க என் கூட வந்தாதான், அவங்கள எனக்கு பக்கபலம். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் உங்க ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணது அவர் தானே. உங்க ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தினது அவர் தானே. உங்களை நரக ஆக்கினையிலிருந்து மீட்டெடுக்க தன்னுடைய ஜீவனை கல்வாரியில் கொடுத்தது இயேசு தானே. உங்களுக்காக ஆண்டவர் இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கும் போது ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்க? மக்கதோனியா நாட்டு சபையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது அவர்கள் தங்களுடைய கொடிய தரித்திரத்திலும் எப்படி கொடுத்தாங்களாம்? உதாரத்துவமா கொடுத்தாங்களாம். தரித்திரம் அப்படிங்கிறதே கஷ்டம், இல்லாமை, வறுமை. அதிலும் வசனம் எப்படி சொல்லுது? கொடிய தரித்திரம். ஆமென். அப்ப சமாளிக்கவே முடியாது. அடுத்தது நமக்கு இந்த பணத்தை நம்ம ஆண்டவருக்கு என்று கொடுத்துட்டோம்னா நம்முடைய தேவைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. வானம் பார்த்த பூமி தான், ஆண்டவர் ஏதாவது செஞ்சாதான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மக்கதோனியா நாட்டு திருச்சபை மக்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக எப்படி கொடுத்தாங்களா? உதாரத்துவமா. அந்த நாட்டு மக்களை மற்ற சபைக்கு உதாரணமா பவுல் சொல்றாரு. ஆமே, கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, அவனவன் தன் மனதில் நிர்ணயித்தபடி. ஏன்னா உற்சாகமா யார் கொடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார. ஒரு காலத்துல நம்ம கஷ்டப்பட்டோமே, அனுதினமும் அன்றாடமும் நம்ம பிழைப்புக்கு நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டோம். நம்ம அப்பா காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிற அந்த கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே. ஆனால் இன்னைக்கு கிருபையா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரு. நம்ம சந்ததிகள் எந்த குறைவும் இல்லாமல் வளருகிறார்களே. அல்லேலூயா. நாம் வளரும் போது நம்ம அனுதின தேவைகளுக்கு கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி பெற்றுக்கொண்டோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் வெயிட் பண்ணுங்கிற அந்த அனுபவமே இல்லை. காத்திருக்குதல்னா என்னென்ன என்ன செய்யாது தெரியாது. ஏன்னா கேட்டவுடனே என்ன செய்யுது? கிடைக்குது. கேட்டது மட்டுமே கிடைக்குது, கேட்காததும் கிடைக்குது. அப்போ ஆண்டவர் நம்முடைய தரத்தை உயர்த்தி இருக்கிறாரா இல்லையா? நம்மளை கனம் பண்ணி இருக்கிறாரா இல்லையா? நம்மளை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கீங்களா? உங்கள் பொருளாதாரம் எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது? அப்போ இதெல்லாம் ஆண்டவர் அவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அந்த வயல்வெளியில் அவள் போய் பொறுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு தெரியாது இந்த வயல்வெளிக்கு தான் ஓனரா மாற போறேன்னு தெரியுமா? ரூத்துக்கு தெரியாது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீங்க மரணம் அடைகிற இடத்துல தான் நானும் மரணம் அடைவேன். அதனால உங்களை விட்டு பிரிந்து போகிறத குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், பேசவே வேண்டாம். அவளுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அவளுக்கு யாருமே கிடையாதுங்க. ஆமேன். ஆனா அந்த உள்ளத்தில் அந்த உண்மையை ஆண்டவர் பார்க்கிறார்.
வயதான தன்னுடைய மாமியாரை கவனிக்கிறதற்காக அவ எடுத்த பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களிலேயும் அவர் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் அநேகத்தில் அதிபதியா மாற முடியும். அநீதத்தின் பொருளிலேயே நம்மளால உண்மையா இருக்க முடியலன்னா மெய்ப்பொருள் ஆண்டவர் நம்மளை நம்பி எப்படி தருவாரு? அல்லேலூயா, தர்றதுக்கு என்ன இல்லை. அப்ப சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் உண்மையா இருங்க. ஜெபம் பண்றதுல என்ன செய்யுங்க? உண்மையா இருங்க. தானியேலுடைய ஜெப வாழ்க்கை, அவன் தடைப்படணும்னு அவங்க பிளான் பண்ணி அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவனுடைய ஜெப வாழ்க்கையை தடுக்க முடிஞ்சுதா? முடியலையே. தானியேலுக்கு ஏதாவது சர்ச் இருந்ததா? தானியேல் போய் சர்ச்சில் சர்வீஸ் அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? அவருக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துறதுக்கு பாஸ்டர் இருந்தாரா? ஆல் நைட் பிரேயர் நடத்துறதுக்கு அவருக்கு அழைப்பு இருந்ததா? சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லது ஏதாவது கன்வென்ஷன் நடக்கு, வாங்க ஒரு 3 நாள் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டாங்களா? கிட்ஸ் கேம்ப் இருக்கு வாங்க சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டதா? ஒண்ணுமே கிடையாதுங்க. அங்க தேவாலயமே கிடையாது, அங்க ஆராதனை நடத்துறதுக்கு ஊழியர்களே கிடையாது. ஆனாலும் இந்த தேவனுக்கு முன்பாக தானியேல் ஜெபிப்பதில் உண்மையா இருந்தாரு, பரிசுத்தமா வாழ்றதுல உண்மையா இருந்தாரு, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுல உண்மையா இருந்தாரு, வேதத்தை வாசித்து அதை அறிந்து கொண்டு அதன்படி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதுல உண்மையா இருந்தாரு. அவர் கையில் ஒரு வேத பகுதி கிடைக்கு, அதை எடுத்து வாசித்து பார்க்கிறாரு. அப்பதான் தெரியுது 70 ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலையே கிடையாது. இது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் மூலமாய் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் பாருங்க, 21 நாட்கள் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் உபவாசித்து என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். முன்னோர்கள் மூதாதையர்கள் செய்த பாவத்தை தான் செய்த பாவமாக கருத்தில் கொண்டு நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பாவங்களை எல்லாம் என்ன செய்யுங்க மன்னியும் என்று மன்றாடுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும் என்று வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தி ஜெபிக்கிறார். இதெல்லாம் யார் பார்த்துட்டே இருக்கிறார்? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் இந்த தானியேல் உண்மையா இருந்ததுனால தான் ஞானத்தினால் கர்த்தர் அவனை நிறைத்தார். அல்லேலூயா. யாருக்குமே வெளிப்படுத்தப்படாத ரகசியங்களை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். உங்க எல்லாரையும் உயர்த்துவதற்குன்னு கர்த்தர் ஒரு கீ வச்சிருக்கிறார். எல்லார்ட்டையும் இருக்கிறது போல நம்மள்ட்ட இருந்தால் நம்மளை யாராவது ஸ்பெஷலாக பேசுவாங்களா? இல்லை. ஆனால் யார்கிட்டையுமே இல்லாத ஒன்று நம்மள்ட்ட என்ன செய்யணும்? இருக்கணும்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும். யாருக்கு? கர்த்தருக்கு. என்ன ஞானத்தை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். தானியேலை குறித்து சொல்லப்படுகிறது ஒரு விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் உண்மையாக இருந்தால் தான் ஆண்டவர் பார்ப்பார். என் பிள்ளைக்கு நான் இன்னும் கிருபை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு இன்னும் நான் ஞானம் கொடுக்கணும், என் பிள்ளை உயர்த்தப்பட இன்னும் நான் வாய்ப்புகளை கொடுக்கணும். அப்படிதான் ஆண்டவர் செய்வார். சும்மா திடீர்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? உயர்த்த மாட்டார். அல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா கிரமமா? அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் இருக்கீங்களா? அப்ப 3 நேரமாவது உணவை நீங்க என்ன செய்யணும்? நல்ல முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் நீங்க வாரத்தில் ஒரு 3 தரமாவது என்ன செய்யணும்? ஆமா, ஃபாஸ்டிங் இருந்து பழகுங்க. உபவாசம் இருந்து ஒரு 3 மணி நேரமாவது ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நல்ல பாடல்களை பாடி வேத பகுதிகளை வாசித்து அதில் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற அந்த வசனங்களெல்லாம் குறித்து வைத்து நல்ல மனப்பாடம் பண்ணி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி எல்லா காரியங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. மிஷனரிகளுக்காக நல்லா நினைச்சீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஆண்டவர் சமூகத்தில் அதிகமா அமர்ந்திருங்கள். ஒரு நேரமாவது உணவை வெறுத்து பழகுங்க. ஒரு நேரம் உணவை வெறுத்தா 3 மணி நேரமாவது ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்திலலாம் அதிக ஈடுபாடு உள்ளவர்களா இருங்க. இதுலலாம் ஆண்டவர் உண்மையா இருக்கீங்களான்னு பார்க்கிறார். அதிகாலையில் எழும்புறீங்களா? ஆமென். அதிகாலையில் எழும்பணும்னா ராத்திரி சீக்கிரம் என்ன செய்யணும்? தூங்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரங்கள் வேதாகமத்தில் நீங்க வாசிக்கிறீர்கள்? ஒரு ஆண்டிற்குள் ஒரு வேதாகமத்தை வாசிப்பதற்கு நிறைய ஷெட்யூல்லாம் இப்போ நமக்கு தராங்க. அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் இப்படி யாருமே என்ன செய்யலை, சொல்லி கொடுக்கல. அவங்களுக்கெல்லாம் அப்படி கைட் பண்ணுறதுக்கு ஆட்களே. ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக உண்மையாக மெயின்டைன் பண்ணாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தர்றதுக்கு ஆட்கள் இருக்கு. சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, வாங்க உங்களுக்கு இது புரியுதா, இதை நீங்கள் செய்ய முடியுமா அப்படி சொல்லித்தரக்கு நல்ல பாஸ்டர்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்?
தந்திருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் அறிஞ்ச பிறகும் செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் எப்படி இருங்க. அடுத்தது பாருங்க, இவன் சொல்றான், ராஜாவுக்கு முன்பாக நான் நீதி கேடு செஞ்சதே இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலையில் அவர் எப்படி இருந்திருக்கிறாரு, உண்மையாக இருந்திருக்காரு. இந்த ராஜா இந்த பொறுப்பில் இவரை ஏன் ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அழகாக எழுதிட்டு பாருங்க. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு தான் பொறுப்பு. ராமன் சொல்லுங்க. 120 பேர் தேசாதிபதிகளாக இருக்கிறாங்க. இந்த 120 பேரை தலைமை தாங்குவதற்கு 3 ஆபீசர்ஸ் இருக்காங்க. இந்த 3 பேரில் முக்கியமான ஆள் தான் தானியேல். இந்த பொறுப்பில் இவங்க நியமிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? ராஜாவுக்கு என்ன வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது. அல்லேலூயா. இப்போ தானியேல் காலின்னு வச்சுக்கோங்க. தானியேல் இப்போ இல்லை, அவர் பதவியை இழந்துட்டாரு அல்லது அவர் உயிரை எடுத்துட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? ராஜாவுக்கு நஷ்டம். அல்லேலூயா. உண்மைதானே? ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவி இந்த கவர்மெண்ட்டை பக்காவா ரன் பண்ணிட்டு இருக்கு. ராஜாவுக்கு தேவையான சகல ஆலோசனைகளையும் இந்த தானியேல் என்ன செஞ்சுட்டு இருக்கான், கவுன்சில் கொடுத்துட்டு இருக்கான். அதனால தான் 3 ராஜ்யங்களும் 3 ராஜாக்கள் மாறினாலும் இவன் மாறாம இருக்கான். ஏன்னா இவன்கிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஞானமானது, அர்த்தம் நிறைந்தது. ஆனா இவனை போட்டு தள்ளுறதுக்கே 120 பேர் என்ன செஞ்சான், பிளான் பண்ணிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இவன் ராஜாவுக்கு நஷ்டம் வர்ற மாதிரி ஒரு காரியத்தில் கூட செயல்படலை, ஒரு கையெழுத்து கூட தப்பா போடலை, ஒரு பில்லை கூட தப்பா பாஸ் பண்ணலை. லஞ்சம் வாங்கினான், ஊழல் செஞ்சான் அப்படின்னு இவன் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை. நேர்மையா நடந்தான், நான் நியாயமா என்ன செஞ்சான், நடந்தான். சில டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா சில வார்த்தைகள் இருக்கு. எப்படி இருக்குன்னா, தானியேல் நேர்மையாளனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருந்தான். அவன் அரசனை ஏமாற்றாமல் மிக கடுமையாக வேலை செய்து வந்தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அரசனை ஏமாற்றாமல் மிக கடுமையாக வேலை செய்து வந்தான். ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரியவன் என்ன செஞ்சானா, இருந்தான். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அவரிடத்தில் குற்றம் சாட்டுவதற்குரிய எந்த தவறையும் ஊழலையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனெனில் அவர் நேர்மையாய் நடந்து கொண்டார், அவரிடம் எவ்வித தவறும் ஊழலும் காணப்படவில்லை. ஆமென். ஏன்னா இவர் கையில புழங்குகிற பணங்களுக்கு என்ன கிடையாது, கணக்கே கிடையாது. இவர் என்னன்னாலும் செய்யலாம், எப்பனாலும் செய்யலாம். ஆனா ஒரு காரியத்தை கூட அவர் மிஸ்யூஸ் பண்ணல. தன்னுடைய செல்வாக்க அவர் தப்பா யூஸ் பண்ணல. தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சுய நலத்திற்காக இவர் பயன்படுத்தவில்லை. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல். இவன் பாருங்க, ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாதுதான் செயல்படுறான். ஆனா ராஜாவுக்கே நஷ்டம் வர்ற மாதிரி முதலுக்கே மோசம் மாதிரி 120 பேர் வேலை செஞ்சாங்க. அப்ப கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது போல சிங்க கெபிக்குள்ள அவன் போனான், ஆனா பாதிப்பு இல்லை. அல்லேலூயா. சிங்க கெபிக்குள்ள தானியேல் போடப்பட்டது உண்மை, ஆனா சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. மாறாக ராஜாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த நினைச்ச 120 பேர் குடும்பமா அழிந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த பூமியில நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன், உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், நல்ல பதவியில் இருக்கிறேன்னா நமக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இதிலெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதுல உண்மையா இல்லாததுக்கு நம்ம வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, காரணம் சொல்ல கூடாது. அமெரிக்காவில் ஒரு ரேடியோ டெலிகாஸ்ட்ல இந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மை இல்லாமல் போயிட்டாங்கன்னா குற்ற மனசாட்சி இருக்கும்ல, இந்த குற்ற மனசாட்சியா இருக்கிறவங்கள்ட்ட சர்வே பண்ணாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க என்ன சொல்ல வராங்க. அப்படி சர்வே பண்ணதில் 3 டைப்பாக பிரிச்சுட்டாங்க. நம்பர் 1 எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க செஞ்சது உண்மை, அவங்க தப்பு பண்ணது, ஆனால் அடித்து சொல்லுவாங்களாம் நான் பண்ணவே இல்லைம்மா. உள்ள மனசாட்சி எப்படிதான் இருக்கும், குற்ற உணர்வு இருக்கும். ஆனால் வெளியே அடித்து சொல்லுவாங்க சத்தியம் பண்ணணுமா, எந்த கோயிலில் வந்து சத்தியம் பண்ணணும், யார் தலைமையில் சத்தியம் பண்ணணும், நான் சத்தியம் பண்ணுறேன், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. 2வது ஒரு டீம் இருக்கு. இந்த டீம் என்ன, தப்பை ஒத்துக்கிடுவாங்களாம். ஆமாம் தப்பு நடந்தது உண்மைதான், ஆனால் பழியை தங்க மேலே ஏற்றுக்கொள்ளாமல் யாரையாவது சொல்லுவாங்களாம்.
அல்லேலூயா. குற்றம் நடந்தது உண்மை, தப்பு நடந்தது உண்மைதான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம். இப்படி தங்கள் மேலே அந்த பழி வராதபடி யாரையோ ஒருத்தர் என்ன செய்வாங்களாம், குற்றம் சாட்டுவாங்க. இன்னொரு குரூப் இருக்குது, இது கொஞ்சம் இறங்கி வந்து ஒத்துக்கிடும், தப்ப என்ன செய்யும், ஒத்துக்கிடும் இந்த கூட்டம். ஆனால் அப்படின்னு இழுக்குமா, சூழ்நிலையை காட்டுமா. அல்லேலூயா. இந்த மூணுமே தப்பு, இந்த மூணுமே தப்பு. உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்மள்கிட்ட வந்துட்டுன்னா ஒத்துக்கிடணும். ஆதாம் பாருங்க, ஏவாள்கிட்ட இருந்து வாங்கி என்ன செஞ்சிட்டான், சாப்பிட்டான். முதல்ல சாப்பிட்டது யாரு, ஏவாள். ஏவாளை வஞ்சித்தது யாரு, சர்ப்பம். இப்போ ஆதாமுக்கு தெரியுமா தெரியாதா சாப்பிட்டது தப்பு, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஆதாமுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். ஆனால் இப்போ வம்படியாக வாங்கி என்ன செஞ்சிட்டான். இப்போ ஆண்டவர் வந்து கேட்கும்போது என்ன சொன்னான், நான் ஐ எம் சாரி, நான் கிடையாது, நீங்கள் எனக்கு ஏற்ற துணன் தந்தீங்க பார்த்தீங்களா, அவளை மட்டும் நீங்கள் தராமல் இருந்திருந்தீங்கன்னா நான் ஹாயாக இருந்திருப்பேன். நம்ம 2 பேரும் தோட்டத்தில் ஜாலியாக என்ன செஞ்சுருக்கலாம், உலாவிட்டே இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனையை என்ன செஞ்சுருக்காது, வந்திருக்காது. அல்லேலூயா, ஆமென். அந்த அம்மாட்ட போய் ஏமா என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, சர்ப்பம் தான் என்ன செஞ்சது, வஞ்சித்தது. ஒத்துக்கிடவே இல்லை பார்த்தீங்களா. அப்போ நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த கல்யாணம் பண்ண பாருங்க, அன்னைக்கு இங்கே வந்ததுங்க பிரச்சனை. கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன், அத்தனை பிரச்சனை காரணம் என் புருஷன் தான், அல்லது அத்தனை பிரச்சனை காரணம் என் மனைவி தான், அத்தனை பிரச்சனை காரணம் எங்கள் மாமியார் தான், அத்தனை பிரச்சனை காரணம் எங்கள் மாமனார் தான், அவன் தான் இவன் தான். இப்படியே நம்ம கையை காட்டிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே. உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும். ஒருவேளை தேவனுக்கு அடுத்த காரியத்திலும் அல்லது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையிலும் நம்ம உண்மை இல்லாமல் போறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி வாய்ப்பு இருந்து அதை தப்பா பயன்படுத்தி இருந்தோம்னா இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். இயேசு மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். அவர்கிட்ட வந்து உண்மையை ஒத்துக்கிடணும். அவர்கிட்ட காரணம்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் இதனால தான் செஞ்சேன், இவங்களால தான் செஞ்சேன், இப்படி வந்ததுனால தான், அந்த சூழ்நிலை நிர்பந்தம். செஞ்சியா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஒன்று ஆம் அல்லது இல்லை. இந்த 2 தவிர எக்ஸ்ட்ரா விளக்கம்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. இந்த தானியல்கிட்ட அப்படி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் தேவனுக்கு முன்பாக கையை உயர்த்திட்டான், ராஜாவுக்கு முன்பாக கையை உயர்த்திட்டான். அதனால தான் தேசத்தில் அவனை உயர்த்தி வைத்திருந்தான். யாரும் அவனை பிளேம் பண்ணவே, எல்லாம் குற்றம் சொன்னாலும் அது உண்மைன்னு நிரூபிக்கப்படவே முடியலை. அல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் கெடுக்க முடியலை. தேவ பிள்ளைகளே, சத்ரு எப்பவுமே தேவ சமூகத்தில் போய் நம்மை குறித்து என்ன செஞ்சிட்டே இருக்கான், குற்றம் சொல்லிகிட்டே இருக்கான். ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்களாம் பாருங்க. ஆமாம், அந்த முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க, நடுவில் உட்காந்துருக்காங்க, சேரில் உட்காந்துருக்காங்க, அல்லேலூயாலாம் சொல்கிறாங்க, ஆமைன்லாம் சொல்கிறாங்க. யார் தெரியுமா அவங்க? திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, எங்கே போனாங்க தெரியுமா, என்ன பேசுனாங்க தெரியுமா, என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்து கண்ணை மூடி பவ்யமாக உட்காந்துருக்க தெரியுமா அப்படின்னு ஏசுநாதர்கிட்ட அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஏசுநாதர் அப்படியே பார்ப்பார், அவன் மூஞ்சியும் பார்ப்பாரு, நம்ம மூஞ்சியும் பார்ப்பார். அவன் ஆக்ரோஷமா நம்மளை அவர் சமூகத்திலிருந்து புறக்கணிக்கிறதுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு இப்போ புறப்பட்டு வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் இவனுக்கு நான் கிருபையா வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கேன், மன்னிப்பை கொடுத்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு முறையும் நான் சந்தர்ப்பங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் மறுபடி இந்த சாத்தான் குற்றம் சாட்டுற மாதிரியே வேண்டி செஞ்சிட்டு இருக்கான். திருந்தவே மாட்டானா, மனம் திரும்புதலே வராதா, உண்மையாவே இருக்க மாட்டாங்களான்னு ஆண்டவரும் அப்படியே வேற வழியே இல்லாம பிதாவிட்ட போய் மறுபடி தன்னுடைய ரத்தத்தை காட்டி, இந்த துரோகிக்கு தான் நான் ரத்தம் சிந்தியிருக்கேன், இந்த பாவிக்கு தான் நான் ரத்தம் சிந்தியிருக்கேன், இந்த உண்மை இல்லாத நபருக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், இதையாவது பார்த்து இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டே இருக்காரு. இப்படி சொல்லிட்டே இருக்கிறதுனால தான் நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. நாம எப்படின்னு இன்னைக்கு சிந்திக்க போறோம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். பரலோக தேவனே, நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையா இருக்க, எங்களை நம்பி கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகள், பொறுப்புகள், கடமைகள் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் மூலமாக உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டது. அதை போல எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட உண்மையுள்ளவர்களாய் வாழ அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.